வெல்கம் டு அரவிந்த் டாக்ஸ். நான் இப்போ சொல்கிற ஒரு சின்ன கதையை நீங்கள் ஜஸ்ட் உங்களை வச்சே இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் சின்ன வயசில் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, ரோட்டில் விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களை சுற்றி யாருமே கிடையாது. திடீர்னு உங்களுக்கு ஒரு உணர்வு ஒன்று ஏற்படுது. எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒளிஞ்சு நின்று நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு சடனாக ஏற்படுது. இதனால் நீங்களும் சுற்றி முற்றி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடி சுமார் ஒரு 8 அடி உயரத்தில் ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா. அந்த அழகை பார்த்த உடனே நீங்களே மயங்கியே போயிடுறீங்க. அந்த பொண்ணு உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறா. பேசிக்கிட்டே நீ வரியா, எங்களோட வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அந்த பொண்ணு உங்களை கூப்பிடவும் செய்கிறா. நீங்களும் அவளுடைய அழகில் மயங்கினதுனால அவள் பின்னாடியே போகிறீங்க. உங்கள் கையை பிடிச்சி அவளும் கூட்டிக்கிட்டு போயிட்டுருக்கா. இப்படி போய்கிட்டு இருக்க அவள் சடனாக யாருமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறா. இதை பார்த்த உடனே உங்களுக்கும் உள்ளுக்குள்ளே லைட்டாக பயம் வருது. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னவங்க ஏன் யாருமே இல்லாத இந்த காட்டு பகுதிக்கு நம்மளை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளேயே அவளுடைய குரல் ரொம்பவே விகாரமாக மாறுது. எப்படின்னா இப்படி. பயத்தில் நீங்களும் அவளுடைய முகத்தை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. இவ்வளவு நேரமாக உங்ககிட்ட அழகாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசிக்கிட்டு வந்த அந்த பொண்ணு இப்போ இல்லை. இப்போ அந்த இடத்துல நிற்கிறது ஒரு கொடூரமான பேய். இப்போ அந்த பொண்ணு இல்லை, அந்த பேய் அப்படியே உங்களை தூக்கி அவளுடைய மடியில் படுக்க வச்சு நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்களோட வயிற்றை கழித்து உங்களோட குடல் எடுத்து திங்க போகிற அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? ப்ரோ, இப்படிலாம் எங்கேயாச்சும் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிஜமாவே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்படி ஒரு பொண்ணு உண்மையாகவே வாழ்ந்திருக்கா. நான் சொன்ன அத்தனை சம்பவங்களும் உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இன்னைக்கு பேய் கதை சீரீஸில் ஒரு ஜாப்பனீஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பயங்கரமான அர்பன் லெஜண்ட் பற்றின ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அந்த அர்பன் லெஜண்டுடைய பேர் அச்சிசாக்கு சாமா. ஜப்பானில் டோக்கியோவில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இவங்களுடைய பசங்க எல்லாமே சிட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே வேலை செஞ்சு அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பேத்தியும் இருக்கா. இந்த பேத்தி எப்பயுமே சம்மர் லீவில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர்றது வழக்கமாக இருக்குது. அப்படி தான் அன்னைக்கும் சம்மர் வெக்கேஷனுக்கு தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு அந்த பேத்தியும் வந்திருக்கா. அந்த பொண்ணு ரொம்பவே சுட்டித்தனமான ஒரு பொண்ணு. எப்பயுமே பயங்கரமாக துருதுருப்பாக விளையாடிக்கிட்டே இருப்பாளாம். ஸோ அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு கண்ணாடியில் அந்த பால் பட்டு அந்த கண்ணாடி உடைஞ்சிருது. இதை பார்க்குற அந்த பொண்ணுடைய பாட்டி வந்து சத்தம் போடுறாங்க, இப்படிலாம் பாலை வச்சு வீட்டில் விளையாடக்கூடாது, போய் வெளியில் விளையாடு அப்படின்னு அந்த பேத்தியை அதட்டி வெளியில் அனுப்புகிறாங்க. இந்த பொண்ணும் வெளியில் போய் தனியாக பாலை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. இப்படி ரொம்பவே ஆர்வமாக விளையாடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு தூரத்தில் இருந்து ஒரு விதமான சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, போ போ, இப்படி இல்லைங்க, இப்படி. இந்த சத்தத்தை கேட்குற அந்த குட்டி பொண்ணும் என்னடா இது வித்தியாசமான சவுண்டு கேட்குது, இது எங்கேருந்து கேட்குது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறா. அப்போ அவளுடைய வீட்டு காம்பவுண்ட் வாலுக்கு மேலே ஒரு தொப்பி இருக்கிறத பார்க்குறா. ஜாப்பனீஸில் எப்பயுமே இந்த கிராமங்கள்லாம் ஒரு வித்தியாசமான காம்பவுண்டை தான் கட்டுவாங்க. செங்கல் வச்சு கட்டுறதுக்கு பதிலாக 2 பில்லருக்கு நடுவில் அவங்க அந்த காம்பவுண்ட் வால் ஹைட்டுக்கு செடியை தான் வளர்த்து வைப்பாங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சின்சான் அப்படின்ற ஒரு கார்ட்டூனை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த சின்சான் கார்ட்டூனில் அவங்களோட வீட்டில் 2 பில்லருக்கு நடுவில் அந்த ஹைட்டுக்கு அவங்க செடியை வளர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பொண்ணுடைய வீட்லேயும் அவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரியான ஒரு காம்பவுண்ட் வால் வச்சுருக்காங்க. இந்த காம்பவுண்ட் வாலுடைய ஹைட்டு சுமார் 8 அடி. அந்த 8 அடிக்கு மேலே தான் இப்போ அந்த தொப்பியை இந்த பொண்ணும் பார்க்குறா. இந்த பொண்ணு அந்த தொப்பியை பார்த்ததுமே பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த ஹைட்டில் இந்த தொப்பியை யார் கொண்டு போய் வச்சது அப்படின்ட்டு. ஆனால் அந்த சின்ன பொண்ணுக்கு அப்போ தெரியாது அது வெறும் தொப்பி மட்டும் கிடையாது, அந்த செவருடைய ஹைட்டுக்கு ஈக்குவலாக அங்கே ஒரு நபர் இந்த தொப்பியை போட்டுட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்படி அந்த தொப்பியவே வெச்சக்கண்ணு வாங்காமல் இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அந்த தொப்பி இருக்கிற இடத்துல இருந்து நகர்ந்து 2 வாலுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்பு கிட்ட வந்து நிற்கிது. அப்படி அந்த கேப்பு கிட்ட வந்து நிற்கும் போது தான் இந்த பொண்ணு அங்கே யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுறா.
இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கும் போது இந்த பொண்ணுக்கு அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இந்த பொண்ணு வெள்ளை கலர் ஃப்ராகு போட்டிருக்காங்க, ரொம்பவே ஹைட்டாக இருக்காங்க, கேப்பு போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த பொண்ணு நோட் பண்ணுறா. இப்படி வெளியில் நிற்கிற அந்த உருவம் தான் நான் சொன்ன மாதிரி 8 அடி உயரத்தில் நின்றுக்கிட்டு இந்த சின்ன பொண்ணை பார்த்து போ 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணும் ஒரு விதமான ஒரு பயத்தோடையே அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அந்த உருவம் அங்கே இருந்து மறைஞ்சு போகுது. இந்த உருவம் மறைஞ்சு போகிறத பார்த்த அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பயம் அதிகமாகுது. உடனடியாக வீட்டுக்குள்ளே ஓடி போகிறா. வீட்டுக்குள்ளே ஓடி தான் பார்த்த விஷயத்த தாத்தாக்கும் பாட்டிக்கும் சொல்லணும் அப்படின்னு அவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காக இந்த பேத்தியும் போகிறா. அந்த நேரத்தில் தாத்தா பாட்டியும் வேற ஏதோ கதையை பற்றி பேசிக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் பார்த்த விஷயங்களை சொல்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. ஆனால் இந்த பொண்ணு பேசுகிற எதையுமே அவங்க காதில் வாங்கலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சின்ன பொண்ணு, நான் வெளியில் ஒரு வித்தியாசமான சத்தத்தை கேட்டேன், அந்த சத்தம் போ 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 இப்படின்னு யாரோ என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேத்தி சொல்கிறா. இதை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் அந்த 2 பேரும் அவங்க பேசுகிறத நிப்பாட்டிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அதிர்ச்சியான அவங்க 2 பேரும் ஒருத்தர் அவங்களுடைய முகங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவும் பாட்டியும் ஷாக் ஆகிறத பார்த்த அந்த சின்ன பொண்ணுக்கும் பயம் வருது. இது ஏதோ சரியில்லை போல இருக்கே, நம்ம ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பொண்ணு அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணுறா. இந்த சின்ன பொண்ணுக்கு 5 வயசு தான் ஆகுது. இந்த மாதிரி நான் ஒரு சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாத்தா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷனான அவர் உடனே அங்கேருந்து எந்திரிச்சு போய் யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்குற அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. பாட்டியை பார்க்குறா. பாட்டி அவங்களுடைய உடம்பு நடுங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது அப்படி இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பேசிட்டு வந்த அந்த தாத்தா நேராக பதட்டமாக பேத்திக்கிட்ட ஓடி வராரு. வந்து இந்த பொண்ணை அதட்ட ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே பதட்டமாக, நீ என்ன பார்த்த, எங்கே பார்த்த, அவளுடைய ஹைட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த பேத்திக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவளும் நம்மளுடைய காம்பவுண்ட் வால் ஹைட்டுக்கு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. இதை கேட்குற அந்த தாத்தா இன்னமும் டென்ஷன் ஆகுறாரு. உண்மையை சொல்லு, நீ என்ன பார்த்த, அவளை பார்த்தியா, அவள் உன்னை கூப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி மாறி மாறி அந்த பொண்ணை கேள்வி கேட்குறாரு. இந்த பொண்ணும் தான் பார்த்த விஷயங்களை முழுசாக அந்த தாத்தா கிட்ட சொல்ல வரத்துக்குள்ள அவர் மறுபடியும் ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியில் ஓடி போயிடுறாரு. இதை பார்க்குற அந்த பேத்தி அந்த பாட்டி கிட்ட கேட்குறா, பாட்டி தாத்தா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, நீங்கள் ஏன் இவ்வளோ அதிர்ச்சியாக உட்காந்துருக்கீங்க, அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேத்தியும் கேட்குறா. தன்னோட பேத்தி இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே அந்த பாட்டியும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ பார்த்தவளுடைய பேரு அச்சிசா குசாமா. அவள் 8 அடி உயரத்தில் இருப்பா. தலையில் ஒரு ஸ்ட்ரா கேப்பும் ஒரு ஒயிட் கலர் ஃப்ராகும் போட்டிருப்பா. பெரிய ஹை ஹீல்ஸ் போட்டிருப்பா. இவ பொண்ணு கிடையாது, அவள் ஒரு பேய். அதுவும் சாதாரண பேய் கிடையாது. ஜப்பான் நாட்டை சேர்ந்த யோக்கை அப்படிங்கிற ஒரு கொடூர சாத்தானுடைய வம்சாவளியை சேர்ந்தவ தான் இந்த அச்சிசா குசாமா. இவளுக்கு ஆழமான கம்பீரமான குரல் இருக்கும். அந்த குரல்ல தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. இவ எப்பயுமே 5 இருந்து 18 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள், குறிப்பாக சொல்ல போனால் 9 வயதுல இருந்து 11 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் கடத்தி கொள்றது வழக்கம். சும்மா அவங்கள கொல்ல மாட்டா, அவங்களோட வயிற்று கிழிச்சு அவங்களோட குடலை சாப்பிட்ருவா. இவ எப்பயுமே தனியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் குறி வச்சு வேட்டையாடுவா. இந்த அச்சிசா குசாமாக்கு ஏகப்பட்ட சக்திகள் இருக்கு. அதுல முக்கியமான சக்திகள் டெலிபோர்டேஷன், அதாவது ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்றது. இன்னும் வேனிஷ் ஆகக்கூடிய ஒரு சக்தியும் இருக்கு. அவன் நினைக்கும் போது அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுவாளாம். இவளுக்கு சாவே வராது, ஏன்னா இவ ஒரு இம்மார்டாலிட்டி. மேலும் இவ மேனிப்புலேட் பண்ணுவா, பொசஸும் பண்ணுவா. அதாவது யாரை வேணாலும் இவளால் மயக்க முடியும். தன்னுடைய குரல்களை மாற்றி பேசக்கூடிய சக்திகளும் இவளுக்கு இருக்கு. இவ எப்பயுமே தனியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் வேட்டையாடுவா. முதல்ல அந்த குழந்தைகள் கூட இவ ஒரு ஃப்ரெண்டாக தான் பழக ஆரம்பிப்பா. இவ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருப்பா. அவளுடைய அழகில் மயங்கக்கூடிய அந்த பசங்களும் இவ கூட நல்லா பழக ஆரம்பிப்பாங்க. அந்த பழக்கம் ஒரு நாளும் இருக்கலாம், ஒரு வாரமும் இருக்கலாம், ஒரு மாதம் கூட இருக்கலாம். இப்படி பழகிட்டே இருப்பா. கொஞ்ச நாள்லேயே அவங்கள மயக்கி அவளுடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க உயிரோடு இருக்கும்போதே அப்படியே அவங்கள பிச்சு அவங்க குடலை தின்றுவா. இப்படிப்பட்ட கதைகளை இந்த பாட்டி இந்த பேத்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய பாட்டி இந்த மாதிரிலாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேத்தி அந்த பாட்டிக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறா. ஏன் பாட்டி, இவ்வளோ கொடூரமான ஒரு பேயை நீங்கள் ஏன் இன்னும் பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்குறா. ஸோ அந்த பாட்டி அதுக்கும் ஒரு கதையை சொல்கிறாங்க.
ஒரு நாள் ஒரு பையனை இவ ஏமாற்றி மயக்கி கூட்டிகிட்டு போகும்போது இந்த ஊரே சேர்ந்து அவளை பிடிச்ச நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே அவளை அடைச்சி பல மந்திரவாதிகளை வச்சு அவளை அந்த வீட்டுக்குள்ளேயே கட்டு போட்டு வச்சுருந்தோம். இவங்க சும்மாலாம் வைக்கல, அந்த வீட்டை சுற்றி மந்திர பேப்பர்களை ஒட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டினுடைய 4 கார்னர்லேயும் புத்தர் சிலையை வச்சுருக்காங்க. இப்படிலாம் பண்ணி ஒரு மந்திரத்தை போட்டு தான் அந்த அச்சிசா குசுமாவை அந்த வீட்டில் இவங்க அடைச்சும் வச்சுருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு புத்தர் சிலை உடஞ்சி போகுது. இந்த புத்தர் சிலை எப்படி உடஞ்சிது அப்படின்னு யாருக்குமே தெரியல. இப்படி அந்த புத்தர் சிலை உடஞ்சதுனால இவங்க போட்ட அந்த மந்திர கட்டினுடைய வலிமை குறைஞ்சிருச்சான். ஸோ அதை பயன்படுத்தி அந்த அச்சிசா குசாமா அன்னைக்கு அங்கே இருந்து தப்பிச்சும் போயிருக்கா. ஸோ அன்னைக்கு போனவ 15 வருடம் கழித்து இப்போ தான் வந்திருக்கா. வந்தவ முதல்ல உன்னை தான் குறி வச்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பாட்டி சொல்கிறாங்க. இந்த கதையை கேட்ட உடனே அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற பயம் இன்னமும் ஜாஸ்தியாகுது. அந்த பயத்தில் பாட்டி, அப்போ நான் செத்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட கேட்க அவங்க, இல்லைம்மா, உன்னை நாங்கள் அப்படிலாம் விட்டுற மாட்டோம், எங்களை மீறி அவளால் உன்னை தொடக்கூட முடியாது, உன்னை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பேத்திக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே தாத்தா அந்த வீட்டுக்குள்ளே வேகமாக ஓடி வராரு. அவருக்கு பின்னாடியே ஒரு பெண் மந்திரவாதியும் வராங்க. அவங்களுடைய பெயர் கேசான். இவங்க தான் அந்த வீட்டுக்குள்ளே யாருக்கு பேய் பிடிச்சாலும் அதை ஓட்டக்கூடிய மந்திர வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்களாம். வீட்டுக்குள்ளே வந்த அந்த பெண்மணி கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த சின்ன பொண்ணை கூட்டிக்கிட்டு மேல் மாடிக்கு போகிறாங்க. இப்படி மேல் மாடிக்கு போகிற வழியில் அந்த கேசான் இந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருமா, இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும், அதை மீறி ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ தப்பாக செஞ்சாலும் இன்றைக்கி நைட்டே நீ செத்துருவ அப்படின்னு இந்த கேசான் அந்த 5 வயசு சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்குற அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே அழுகவே ஆரம்பிக்கிறாள். இப்படி கூட்டிகிட்டு போய் அந்த சின்ன பொண்ணை ஒரு ரூமில் போடுறாங்க. அந்த ரூமில் 4 மூலையிலையும் 4 பவுலில் உப்பை கொட்டி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமுடைய மையப்பகுதியில் ஒரு புத்தர் சிலையை வைக்கிறாங்க. மேலும் இந்த கேசான் அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல்கள், கதவுகள் எல்லாத்துலேயுமே மந்திரங்களால் எழுதப்பட்ட பேப்பர் எல்லாத்தையுமே ஒட்டி வைக்கிறாங்க. இப்படி எல்லா ஏற்பாடுகளையும் முடிச்சுட்டு அந்த கேசான் போகிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட, இப்போ பாருமா, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீ இந்த ரூமில் மட்டும்தான் இருக்கணும், வெளியில் எந்த சத்தம் கேட்டாலும் நீ வெளியில் ஒரு அடிக்கணும் எடுத்து வைக்கக்கூடாது, காலையில் 7:30 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்களே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறோம், அது வரைக்கும் இந்த ரூமை விட்டு நீ எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு கனத்த குரலில் அந்த குழந்தைய மிரட்டிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணை அந்த ரூமில் தனியாகவே விட்டுட்டு எல்லாருமே போயிடுறாங்க. தனியாக இருக்கிறத நினச்சி பயந்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சமாக தைரியத்தை வரவழைச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிவியை போட்டு அந்த டிவியை பார்த்துட்டே அவளும் தூங்கிடுறா. இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சரியாக 1 மணி அடிக்குது. அந்த 1 மணிக்கு தான் அந்த சம்பவம் நடக்குது. சரியாக 1 மணி ஆன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜன்னலுடைய கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டு இந்த சின்ன பொண்ணும் எந்திரிச்சு பார்க்குறா. ஆனால் ஜன்னல் பக்கத்தில் யாருமே இல்லை. ஜன்னலுக்கு வெளியில் யாராலையும் நிற்கவே முடியாது. ஏன்னா இந்த பொண்ணு இருக்கிறது முதல் மாடியில். இந்த சின்ன பொண்ணும் அந்த ஜன்னலை ஒரு குழப்பத்தோடையே பார்த்துக்கிட்டு இருக்கா. யார் இந்த நேரத்தில் ஜன்னல் கதவை தட்டுறாங்க, ஆனால் பின்னாடி யாருமே இல்லையே அப்படின்னு அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த பொண்ணு இருக்கக்கூடிய அந்த ரூமுடைய கதவையும் யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தங்கள் அதிகரிக்குது. இதை கேட்குற அந்த பொண்ணுக்கும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய பயமும் இன்னும் அதிகமாகுது. இப்படி 2 பக்கத்தில் இருந்தும் தட்டுற சத்தத்தை கேட்கக்கூடிய இந்த பொண்ணு பயத்தில் நடுங்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க தாத்தா கதவுக்கு பின்னாடி இருந்து கத்துற சத்தம் கேட்குது. இங்கே பாருமா, உனக்கு பயமாக இருந்தால் நீ வெளியில் வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா, தாத்தா இருக்கேன் அப்படின்னு அவங்க தாத்தாவுடைய குரலை அவள் கேட்குறா. தன்னுடைய தாத்தாவுடைய சத்தத்தை கேட்ட அந்த பொண்ணு கொஞ்சமாக தனக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அந்த கதவை திறந்து தாத்தா கிட்ட போயிடலாம் அப்படின்றதுக்காக அந்த கதவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. இப்படி இவன் அந்த கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்த அடுத்த நொடியே அங்கே இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த ரூமில் அந்த கேசான் அப்படின்ற அந்த மந்திரவாதி பெண்மணி 4 மூலையிலையும் 4 உப்பு வந்து வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த உப்பு எல்லாமே இப்போ கருப்பு நிறத்தில் மாறுது. அந்த உப்பு கருப்பு நிறத்தில் மாறின உடனே அந்த ரூம்குள்ளே இருக்கக்கூடிய ஜன்னல்கள், கதவுகள் எல்லாமே காற்றுல பயங்கரமாக ஆட ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பார்க்குற அந்த சின்ன பொண்ணுக்கு இங்கே ஏதோ ஒன்று சரியில்லை போல இருக்கே அப்படின்னு அந்த டோருனுடைய கீஹோல் வழியாக வெளியில் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறத அந்த சின்ன பொண்ணு பார்க்குறா. அப்படி அவள் பார்க்கும்போது அங்கே நின்றுட்டு இருந்தது அவளுடைய தாத்தா கிடையாது. அங்கே வெளியில் நின்று அச்சிசா குசாமா தான் இவ்வளோ நேரமாக இந்த சேட்டைகள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்திருக்கா.
இதை பார்க்குற அந்த பொண்ணு அந்த இடத்துலயே பயத்தில் மயங்கி விழுந்துடுறா. காலையில் விடிஞ்ச உடனே அந்த சின்ன பொண்ணு அவளே எந்திரிச்சு பார்க்குறா. இப்போ எந்த விதமான சத்தங்களும் இல்லை, ரொம்பவே நிசப்தமாக இருக்குது. உடனடியாக அந்த கதவை திறந்துக்கிட்டு அவள் கீழே ஓடி போகிறா. கீழே போனால் இவ தாத்தா பாட்டி மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுனுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்கிறாங்க. மேலும் அந்த கேசான் அப்படிங்கிற அந்த மந்திரவாதியும் கீழே தான் இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு கீழே போன உடனே அவளுடைய பாட்டியை நோக்கி தான் ஓடி போகிறா. அந்த நேரத்தில் குறுக்கில் அந்த பொண்ணுடைய தாத்தா வந்து நிற்கிறாரு. இப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நம்ம உடனடியாக ஏர்போர்ட்டுக்கு போகணும், நீ உன்னுடைய சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணை அப்படியே தூக்கி கொண்டு போய் ஒரு காரில் போடுறாரு. அந்த காரில் அந்த பொண்ணுடைய அப்பா, அம்மா, கேசான், அப்புறம் இந்த பொண்ணுனுடைய தாத்தா, இவங்க எல்லாருமே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த காரை எடுத்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. காரை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் அந்த காருக்கு ரைட் சைடில் அந்த அச்சிசா குசாமா நின்று இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத இந்த பேத்தியும் பார்த்துடுறா. அச்சிசா குசாமாவை பார்த்த உடனே இந்த பேத்தி அவள் நிற்கிறா, அவள் வந்துட்டா அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. இந்த நேரத்தில் அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை பாருமா, என்ன நடந்தாலும் சரி தயவு செய்து அவள் கண்ணை மட்டும் நீ பார்த்துறாத அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணை ஒரு பெட்ஷீட்டை போட்டு அவங்க தாத்தா மூடி வைக்கிறாரு. இதை பார்த்த அச்சிசா குசாமாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. அவளுடைய சுயரூபத்துக்கு மாறுறா. தன்னுடைய இரையை தன்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு கோபத்தோட அந்த காரை விரட்டி ஓட ஆரம்பிக்கிறா. ஆனால் அந்த நேரத்தில் எப்படியோ இவங்க தப்பிச்சு ஏர்போர்ட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே இந்த பொண்ணை ஃப்ளைட் ஏற்றி அந்த பொண்ணுடைய சொந்த ஊருக்கும் அனுப்பிடுறாங்க. அதன் பின்னாடி இந்த தாத்தா பாட்டி இருக்கக்கூடிய ஊருக்கு அந்த பொண்ணு வரவே இல்லை. கொஞ்ச நாள் போகுது, கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் கழிஞ்சு போகுது. இந்த பொண்ணுடைய தாத்தா இறந்து போகிறாரு. இந்த பொண்ணுக்கு இப்போ 17வது வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பொண்ணுடைய பாட்டிக்கிட்ட இருந்து இவளுக்கு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு கேன்சர் வந்துடுச்சுமா, நான் எந்த நேரம் வேணாலும் இறந்து போயிடுவேன்னு நினைக்கிறேன், நான் சாகிறதுக்குள்ளே உன்னை ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு அந்த பாட்டி ரொம்பவே சோகமாக இந்த பேத்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இவ்வளோ ஃபீல் பண்ணுறதை பார்க்குற அந்த பேத்தியால் பாட்டியை பார்க்காம இருக்கவும் முடியல. அந்த பேத்தியும், பாட்டி உடனடியாக நாங்கள் கிளம்பி வரேன், எனக்கும் உங்களை பார்த்தே ஆகணும், நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இந்த பாட்டி அவளை தடுக்கிறாங்க. வேணாமா, இப்போ உனக்கு 17 வயசு தான் ஆகுது, இன்னும் உனக்கு 18 வயசு ஆகலை. 18 வயசு ஆகிற வரைக்கும் அந்த அச்சிசா குசாமா உன்னை சும்மா விட மாட்டா. இங்கே நீ வந்தினா கண்டிப்பாக உன்னுடைய உயிருக்கே ஆபத்து வந்துடும். அதனால் நீ அங்கேயே இரு, நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டியும் சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே கேட்காத அந்த பொண்ணு தனக்கு இப்போ 17 வயசு ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தைரியத்தில், பாட்டி அந்த சம்பவம் நடந்து 12 வருஷம் ஆகுது, அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் கண்டிப்பாக உங்களை பார்த்தே ஆகணும், நான் அங்கே வரேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேத்தி ரொம்பவே தைரியமாக அந்த பாட்டிக்கிட்ட பேசுகிறா. இதை கேட்குற அந்த பாட்டியும், சரிம்மா நீ வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி பாட்டி, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் ஃபோன் காலை கட் பண்ண போகிறா. அந்த நேரத்தில் இவளுக்கு மறுபடியும் அதே சத்தம் கேட்குது. அப்போ இவ்வளோ நேரமாக அவளுடைய பாட்டி மாதிரி அவகிட்ட பேசிகிட்டு இருந்தது. ஆமாங்க, இவ்வளவு நேரமாக அந்த பாட்டி மாதிரி பேசிகிட்டு இருந்தது வேறு யாரும் இல்லை, அதே அச்சிசா குசாமா தான். தன்னுடைய இரையை தன்கிட்ட இருந்து பிரித்த கோவத்தில் முதல்ல அவங்க தாத்தாவை இவ கொண்டு இருக்கா. இப்போ அந்த பாட்டியையும் கொண்டுட்டு அந்த பாட்டி மாதிரி தன்னுடைய பேத்திக்கிட்டையும் பேசியிருக்கா. ஸோ இந்த அச்சிசா குசாமா இன்னும் அவளுடைய இறைக்காக அங்கே காத்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு எந்த நேரம் அந்த இடத்துல காலடி எடுத்து வச்சாலும் அவளுடைய மரணம் நிச்சயமாயிரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிஸ் ஆசியா கண்டங்கள் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. அதில் பெஸ்ட்டான ஸ்டோரிஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வரிசையாக வரும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? இந்த ஸ்டோரி பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயங்கரமான அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.